அதெல்லாம் இருக்காது. ஆனா என்னால அது தனிப்பட்ட முறையில என்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது. இப்போ லாவண்யா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க குடும்பத்துல அவங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிய ஒரு சந்தோஷத்தை பிரகாசிக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய திட்டம் எல்லாமே நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் எப்போதுமே எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை வெளியில காட்டணும். அதை பார்த்த உடனே ஜனங்க அதை பார்த்த உடனே என்னுடைய நண்பர்கள் என்னோட சொந்தக்காரங்களாம் வந்து இவன் சந்தோஷமா இருக்கிறான், இவன் எப்போதுமே என்ன பிரச்சனை வந்தாலுமே இவன் வந்து பயங்கரமா பிரகாசிக்கிறான், பயங்கரமா இவன் முகம் சிரிப்பாவே இருக்குது, இவனுக்குள்ள ஏதோ இருக்குது, he something different அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ அதை விட்டுட்டு அந்த எல்லா கவலையையும் போட்டுக்கிட்டு எந்த விதமான உப்பு இல்லை மிளகா இல்லை, என்னால எதுவும் பண்ண முடியல, எனக்கும் பலவீனங்கள், எனக்கும் சோர்வு, எனக்குமே வந்து கஷ்டம், எனக்கு குடும்பம் சரியில்லை, எல்லாவற்றையுமே நம்ம யோசிச்சுட்டு ஆனா அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து யாருமே ஆண்டவரை தேட மாட்டாங்க. அது நம்மளால தானா அது வெளியே கொண்டு வரணும். தானா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வெளியே வரணும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறது எப்போ வெளியே வருவார் அப்படின்னு சொன்னா நாம நமக்குள்ளாக முதலாவது பிரகாசிக்கும் போது. அல்லேலூயா. இப்போ நான் காலேஜுக்கு போகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்கள எனக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரை வெளிப்படுத்தி அவங்கள என்னுடைய பிரகாசத்தை காட்டி அவங்கள ஆண்டவருக்கு நேராக கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். நம்ம ஆண்டவர் நம்மை ஆளுகிறாரா அப்படின்னு யோசிக்கணும், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கணும். நீங்க இப்ப எல்லாரும் கண்ணை போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை போடுங்க. இப்போ வந்து நான் உங்க தலையில வந்து கொட்ட போறேன், யாருங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு சொல்ல. எல்லாரும் கண்ணை மூடிட்டு இப்போ நீங்க உங்களுக்கே ஒரு கேள்வியை கேளுங்க. நான் நிஜமாலே சந்தோஷமா இருக்கிறேனா? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா? இல்லனா வெளியில பார்க்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறனா? நீங்க அப்படியே இருக்கும்போது நான் உண்மையாலே சந்தோஷமா இல்ல, நான் வெளியில எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கேன், ஆனா உண்மையாலே எனக்கு சந்தோஷம் இல்ல அப்படின்ற மாத்திரம் எல்லாரும் நீங்க வந்து கை தூக்குங்க. நான் வந்து உண்மையா சந்தோஷமா இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் வந்து அப்பப்போ இருக்கிறார், அப்பப்போ நான் வந்து ஆண்டவர் கூட இல்லை, நான் உண்மையாலே சந்தோஷமா இல்லை, நான் வெளியில நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மாத்திரம் கை தூக்குங்க. யாருமே மத்தவங்க யாரும் கண்ணை திறக்காதீங்க. சரி, ஓகே, எல்லாரும் நீங்க கண்ணை திறந்துருங்க. இப்போ ரெண்டாவது காரியம், முதலாவது என்னன்னா ஆண்டவர் என்னை ஆளணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆளணும், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் வந்து என்னால என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க முடியும். பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுல வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்னது சாப்பாட்டுக்கே வழி இல்லை, உங்ககிட்ட வந்து அரிசி தான் இருக்கு, வெறும் அரிசி தான் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த அரிசியுமே வந்து என்ன பண்றீங்க, அதுல பழைய ஊத்தி நீங்க என்ன பண்றீங்க, கடையில 1 ரூபாய்க்கு, இப்போ ஊறுகாய் கூட 1 ரூபாய் கிடையாது, 2 ரூபாய் 5 ரூபாய் மாத்தினாங்க. இப்போ அதுதான் இருக்குது. ஆனா அந்த பழைய சாதத்தை கூட நீங்க சந்தோஷமா சாப்பிடுறதா உண்மையான மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கடன் பிரச்சனைகள், உங்க அப்பா அம்மாவுடைய சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்குள்ளாக ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு கடன் பிரச்சனையிலும், எவ்வளவு அவமானத்திலையும், எவ்வளவு நிந்தனையிலுமே நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரகாசிக்கிறது. நீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உண்மையான, நீங்க இப்போ ஆண்டவர் கிட்ட வரும்போது நிறைய காரியங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாமே ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய புரிதலின்படி நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதா பெரிய
ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லாமே, எல்லாரும் சிரிக்காம சொல்றீங்க. ஆமென். மூன்றாவதாக ஆண்டவர் இந்த சூரியன் சந்திரன்களை வந்து எதற்காக உண்டாக்கி இருக்கார் அப்படின்னு சொன்னா வித்தியாசத்தை காட்டுவதற்காக. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இதை நீங்க எழுதுறவங்கள எழுதிக்கலாம். முதலாவது ஆளுவதற்காக, இரண்டாவது பிரகாசிப்பதற்காக, மூன்றாவது வித்தியாசத்தை காட்டுவதற்காக. இந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்களை பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை காட்டுவதற்காக ஆண்டவர் உண்டாக்கினார். நீங்க எழுதிட்டு, நீங்க எழுதுற வரைக்கும் நீங்க எழுதிட்டு நீங்க என்ன பாருங்க. இப்போ இந்த வித்தியாசத்தை காட்டுவதற்கு அப்படின் போது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதுல ஒரு உதாரணம் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இப்போ இந்த வேதாகமத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ட்டு 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ராஜா முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய சிலையை, ராஜாவுடைய சிலையை வந்து வணங்காம அவங்க அப்படி நிற்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீ ராஜா சொல்றாங்க, நீங்க 3 பேரும் இந்த சிலைக்கு வணங்கல அப்படின்னு சொன்னா உங்களை வந்து அக்கினி சூளையில என்ன பண்ணிடுவேன், போட்டுருவேன் அப்படின்ட்டு அவங்க 3 பேரை பார்த்து சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க என்ன வித்தியாசத்தை காட்டுறாங்க அப்படின்னா, ஆண்டவர் தான் நாங்கள் ஆராதிப்போம், ஆண்டவரை மட்டும்தான் நம்புவோம், ஆண்டவரை மட்டும்தான் நாங்கள் சேவிப்போம். நீங்க என்ன நெருப்புல போட்டாலும் சரி, நீங்க என்ன கடாயில போட்டாலும் சரி, நீங்க என்ன கடல்ல போட்டாலும் சரி அப்படின்ட்டு அவங்க ஆண்டவருக்காக நின்று அங்க ஒரு வித்தியாசத்தை காட்டி அங்க வைராக்கியமாய் நிற்கிறாங்க. அவர்கள் வைராக்கியமாய் நின்று வித்தியாசத்தை காட்டினதுனால ராஜாவும் சரி அந்த மொத்த பாபிலோன் தேசமே ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலயுமே நாம என்ன பண்ணோம்னா ஒரு வித்தியாசத்தை காட்டணும். வித்தியாசத்தை காட்டுறது அப்படின்னு சொன்னா நாம வந்து நமக்குள்ள இருக்கிற, நான் முன்னாடி சொன்னது போல முதல் வித்தியாசம், நம்ம எந்த சூழ்நிலையுமே சந்தோஷமா இருந்தோம்னா அதுவே பயங்கரமான ஒரு வித்தியாசம் தான். இப்போ இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை, மற்றவங்களுக்கு சொல்றேன். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நான் அவங்களுக்கு பணம் காசு இருக்கும், சொத்து சொந்தங்கள் எல்லாம் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்காது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை நம்புகிற நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும். அப்படி எல்லாம் இருந்தாலுமே அதின் மத்தியிலுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதா உண்மையான வித்தியாசத்தை காட்டுவதற்காக. அல்லேலூயா. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நீங்க கிறிஸ்டியன் அப்படின்றதுனால உங்களை வந்து நீங்க சொல்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்க அவங்க கிறிஸ்டியன் ஒத்துக்க கூடாது. மாறாக உங்களுக்குள்ள இந்த வித்தியாசத்தை நீங்க காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க ரொம்ப கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த நாட்கள்ல ஏன் கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் வந்து பின்வாங்கி போறாங்க, ஏன் நிறைய இந்து மக்கள் ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நாம கிறிஸ்துவர்களுமே ஒரு வித்தியாசத்தை காட்ட மாட்டோம். அது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப யாராவது ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வயசானவர் ஒருத்தர் வந்து குறுக்க வந்துட்டார். அப்படி குறுக்க வந்தோடனே என்ன அவர் மேலதான் தப்பு. அவர் வந்து என்ன பண்ணாரு, நான் வந்து என்ன சொன்னா, நான் ஏதோ மோசமா பேசுறேன், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே வந்து அவர் என்ன பண்ணாரு, டேய் அப்படின்னாரு. எனக்கு உள்ள எல்லா ரத்தமும் கொதிச்சு யாரை பார்த்தா டேய் அப்படின்னு நின்று அப்படியே ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சு அப்படியே அடிக்க போற மாதிரி வந்துருச்சு. எல்லா ஜென்ம சுபாவம், எல்லா மாம்சம் எல்லாம் இறங்கி இன்னைக்கு அடிச்சுட்டு தான் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போ, நம்ம யாரு நீ யாரு என்ன டேன்னு சொல்றதுக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ட்டு அந்த ஒரு காரியம் வந்துருச்சு. அப்புறமா அவரும் அவர் வயசானவர், அவர் வந்து வண்டியை ஓரமா நிறுத்தினார். ஆனா வந்து எனக்கு நல்லா தெரியும் நம்ம அங்க வண்டியை நிறுத்தணும்னா சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு நான் அந்த எதுவுமே சொல்லாம அவர் வண்டி நிறுத்தினார்.
திட்டினாரு. நான் வண்டி எடுத்துட்டு நான் சண்டை போடாம நான் வந்துட்டேன். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இது நான் என்னால முடிஞ்ச ஒரு வித்தியாசத்தை காட்டுறது. அது மாதிரி உங்களுக்கு நிறைய சூழ்நிலை வரும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வேணுனே கழுவி கறி கழுவி எல்லா குப்பையை தூக்கி உங்களுடைய வீட்டு வாசல்ல ஊற்றுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, வீட்டுக்கு போயிட்டு செய்முறை பண்ணி எல்லாமே முட்டை மந்திரம் எல்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு மாறாக அவங்கள அன்பால ஜெயிக்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த உலகத்துல நாம மற்றவங்களை பார்த்தே நம்ம நிறைய நேரத்தில் உண்மையா நம்மளால வாழ முடியாம போயிடுது. ஆனா உண்மையாலே நான் வந்து மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஆமென். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் வந்து ஐ அம் டிஃபரண்ட். நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் வந்து திட்ட மாட்டேன், பொய் பேச மாட்டேன். நான் வந்து விக்கிரகங்களை வணங்க மாட்டேன். இப்போ நம்ம நினைப்போம், நான் எங்க விக்கிரகங்களை வணங்குறேன், நான் என்ன நான் ஆண்டவருடைய சர்ச்சைக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம வேற யாருக்காவது நேரத்தை கொடுக்குறோம். வேற யாராவது நபருக்கு, வேற யாராவது அப்பா அம்மாவுக்கு. நம்ம இப்போ இந்த காலகட்டத்துல நம்மள வந்து சாத்தான் வந்து ரொம்ப திறமையா கட்டி வைத்திருக்கிற இல்லைன்னா வந்து பிடிச்சி வைக்கிற காரியம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து வேலை. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்க எல்லாருமே நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்திருச்ச உடனே டீ காஃபி போறதுல இருந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நேரமே கிடையாது. நீங்க அதுக்கும் மிஞ்சி நீங்க காலையிலே விடிய காலையிலே எழுந்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும் நீங்க ஜெபம் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. உங்களால வேதத்தை வாசிக்கவே முடியாது. உங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்து நம்ம வேலையை அதிகமா செஞ்சு நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கிட்டி சேர விடாம அப்படியே தள்ளிடுவோம். நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, இந்த வேலையை முடிச்சிடலாம், இந்த வேலையை முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வேலையை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அடுத்த வேலை செய்வோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், முதலாவது காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய எந்த வேலை இருக்குது, நீங்க லேட்டா முடிக்கிறீங்க சீக்கிரமா முடிக்கிறீங்க அதெல்லாம் இல்லை. முதல்ல எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, நன்றி. இந்த நாள்ல நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்க முதலாவது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? ஆண்டவர் இந்த இதுல இருந்து நம்மளோட பேசியிருக்காரு. இது மாத்திரம் இல்லாம இந்த அடுத்து 5ஆம் நாளுடைய சிருஷ்டிப்புக்கு நாம நேராக கடந்து போகலாம். இது 4ஆம் நாளுக்கு ஆண்டவர் வந்து நம்ம எதற்காக படைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை ஆளுவதற்காக, நாம பிரகாசிப்பதற்காக, வித்தியாசத்தை காட்டுவதற்காக. அல்லேலூயா. நாம ஆளுகிறவர்களாக இருக்கணும். நாமே ஆளுகிறவர்களாக. நிறைய பேருக்கு வந்து நம்மளாலேயே நம்மள ஆளுகை செய்ய முடியாது. எனக்கெல்லாம் வந்து இப்போ வந்து செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது வந்து சுய கட்டுப்பாடு. அதாவது இப்போ ஒரு பொருளை, ஒரு ஜூஸோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள என்ன பண்ணிடுவேன், அதை சாப்பிடணும், அதை செஞ்சிடணும். அது மாதிரி நாம முதல்ல என்ன கண்ட்ரோல் பண்ணணும், நாம நம்முடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம பேசுகிற வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும். நான் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, நம்ம பாஸ்டர் வந்து ஏதாவது டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுவேன், ஒரு அப்படியே ரம்பத்தை அறுக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய கடித்த வார்த்தையா நான் வந்து போட்டுருவேன். அது வந்து என்ன ஆயிடும்னா சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே பேசுவதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்ன ஆளுகை செய்து ஆண்டவர் எனக்குள்ள இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி இதை பேசாத, இது பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு. ரெண்டாவது, நாம பிரகாசிக்கணும். நமக்குள்ள இருக்க சந்தோஷம். நீங்க இந்த காரியத்தை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய பாஸ்டர் நான் எப்போ அவங்க சிரிப்பு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா, எந்த விதமான யோசனையுமே இல்லாம சிரிப்பாங்க. சில பேர்லாம் வந்து வில்லங்கமாவே சிரிப்பாங்க. நீங்களாம் இப்போ என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஆனா நம்ம பாஸ்டர் வந்து சிரிச்சாங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கும். இன்னைக்கு கூட காலையில போனாங்க, நிறைய பேருடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து எல்லாவற்றையும் சொல்லுவாங்க, எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பிரகாசம் வந்து அதிகமா அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறதுனால அவங்களால எல்லாவற்றையும் பிரகாசிக்க முடியுது.
ஒரு வித்தியாசத்தை காட்ட முடியுது. அல்லேலூயா. இப்போ 5ஆம் நாள் சிருஷ்டிப்புக்கு நேராக கடந்து போகலாம். 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 20வது வசனத்தை. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ என்ன ஆண்டவர் படைக்கிறாரு? 2 விதமான ஜீவ ஜந்துக்கள். ஒண்ணு வந்து நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், நீந்தும் அப்புறமா வந்து பறவைகள். இப்போ ஆண்டவர் வந்து 2 விதமான இதை வந்து படைக்கிறாரு. ஆண்டவர் வந்து இப்போ 4வது நாள்ல ஆண்டவர் என்ன படைச்சாரு? இப்போ பார்த்தோமே, சூரியன் சந்திரனை படைச்சிட்டு 5ஆம் நாள்ல வந்து நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பறவைகளையும் ஆண்டவர் வந்து படைக்கிறார். இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு காரியம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கும் ஜாதி ஜாதியான நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் அப்புறம் பறவைகளையும் ஆண்டவர் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்ல இருக்கும். இப்போ நம்ம படிக்கும் போது, இப்போ சயின்ஸ்லாம் வந்து எல்லாரும் என்ன பாருங்க, இப்போ சயின்ஸ் புக்லலாம் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது தான் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தியரி ஆஃப் எவல்யூஷன். நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நம்ம வந்து சர்ச்சிலேயே வந்து என்ன பண்றோம்னா கேட்டுட்டே இருப்போம். கேட்கும்போது ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்கூல்ல போனோடனே இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது ஒரு செல் உயிரினத்திலிருந்து அப்புறமா வந்து அது வந்து ஒரு புழுவா மாறிச்சு. அதுல இருந்து அது வந்து ஒரு மீன் ஃபிஷ்ஷா மாறிச்சு. அப்புறமா அந்த மீன் வந்து கடல்ல இருந்து வெளியே நடந்து வந்து ஒரு லிசார்ட், அதாவது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்புறமா அந்த லிசார்ட் வந்து கொஞ்ச நாள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து என்ன ஆச்சு, குரங்கா மாறிச்சு. அப்புறமா அந்த குரங்குல இருந்து யார் வந்தா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் அது வந்து சார்லஸ் டார்வின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா கண்டுபிடிச்சார். அது வந்து முதல் அமீபா அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா, இது மாதிரி. அது வந்து அதுல இருந்து புழுவா வந்துச்சு, அப்புறம் மீன், அப்புறமா தண்ணிக்குள்ள இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, இத வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜாதியான ஆண்டவர் படைக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு செல் உயிரினம்லாம் ஒரு ஜாதி. இப்போ ஜாதினா நீங்க வேற நம்ம யோசிக்கிற தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கிற அந்த ஜாதியை யோசிக்காதீங்க. இது வந்து என்னன்னா ஜாதினா குரூப். இந்த ஒரு செல் உயிரினம்லாம் ஒரு குரூப், இந்த புழுக்கள்லாம் ஒரு குரூப், அப்புறமா இந்த மீன், அப்புறமா இந்த லிசர்ட், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு குரூப்பா ஆண்டவர் படைச்சார். அதனால நம்ம வேதாகமத்துல இருந்து அடிப்படையில இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் வந்து, ஆண்டவர் ஒரு செல் உயிரினத்திலிருந்து எல்லாத்தையும் உருவாக்க அவர் படைக்கும் போதே இந்த ஜாதியான உருவங்களை ஆண்டவர் வந்து உண்டாக்கினார். அல்லேலூயா. 22வது வசனத்தை வாசிங்க. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க பைபிள் கிளாஸ்னா டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு டவுட் கேட்டா உங்களுக்கு புரியல, இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்க வேற மாதிரி யோசிச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா கேட்கலாம். இப்போ 5ஆம் நாள்ல நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், மீன், எல்லா வகையான மீன், நண்டு, எறா, சுறா, அப்புறமா திமிங்கலம், அப்புறமா எல்லா விதமான நீந்தும் ஜீவ ஜந்துக்களை ஆண்டவர் வந்து ஜாதியா உண்டாக்குறாரு. பறவைகளை ஆண்டவர் உண்டாக்குறாரு. அதுவும் வந்து எல்லாமே எல்லா பறவைகள், எல்லா விதமான பறவைகளை ஆண்டவர் உண்டாக்குறாரு. இப்போ 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி
சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. இப்போ இந்த 22வது வசனத்திலிருந்து நாம பார்க்கிற இன்னொரு விஷயம் என்ன, நீங்க பாருங்க, பி ஃப்ரூட்ஃபுல், அதாவது நீங்க அந்த ஆசீர்வாதமாய் நாம இருக்கணும், கனி தருகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இது 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து பூமியில நீங்க பலுகி பெருகி அப்படின்ட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ இந்த காரியத்தை பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாம கனி தருகிற வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானத்துலயுமே வந்து நான் பயங்கரமா எனக்குள்ள ஒரு யோசனை, பயங்கரமா எனக்கு நிறைய காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை பயங்கரமா, நாம மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? நாம வந்து இப்போ படிச்சுட்டோம், நம்ம வந்து இன்னும் வேலைக்கு போகிறது இல்லை, நம்மளுக்கு ஊழியத்துல இருந்து தான் ஊழியம் தான் செய்ய போகிறோம், ஆனாலுமே ஊழியத்துல இருந்து நம்மளுக்கு வருமானங்கள் ரொம்ப கம்மி தான். நாம நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கனி தருகிற வாழ்க்கை எனக்குள்ள இருக்குதா? நான் வந்து பிரயோஜனமா இருக்கிறேனா அப்படின்றத நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நாம இந்த உலகத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா நாம கனி தருகிறவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணணும்? பழம் தரணும். அப்படி பழம் தரணும்னா அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? வெட்டி போட்டுருவோம். அது மாதிரி நாம எல்லா விதத்திலையுமே முதலாவது ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், ஆண்டவருக்காக நான் வாழணும். அல்லேலூயா. இப்போ இமான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இப்போ காலேஜ் போகிறான். இப்போ காலேஜ் போனே அவனுடைய இப்போதைக்கு அவனுடைய வேலை என்னன்னா, காலேஜ்ல என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், அவங்க நல்ல பேர் எடுக்கணும். அதுதான் அவனுடைய இப்போதைக்கு அவனுடைய ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். அதை அவன் கரெக்டா நிறைவேற்றணும். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே நாம கனி தருகிறவர்களாய், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், நான் மற்றவர்களுக்காக ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் என்னை படைத்த ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்போ நான் இந்த உலகத்துல ஆண்டவர் வந்து என்னுடைய தகப்பன் தாய்க்கு ஒரு மகனாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அவர்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பிரயோஜனமா, அவங்களுக்கு உதவியா அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு நான் வந்து கனி தருகிறவனாக நான் வந்து இருக்கணும். இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம், சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சோம்பேறியில ஆண்டவர் அருவருக்கிறாரு. சோம்பேறிகள் கையில ஆண்டவர் பொறுப்பை தரதே கிடையாது. நான் வந்து இத வந்து கஷ்டமா ஆண்டவர் தண்டிச்சு நான் கத்துக்கிட்டேன். நான் மாத்திரம் எந்த விதமான வேலையும் செய்யாம எனக்கு வந்து நம்ம மனசு கோட்டையில வந்து பயங்கரமா எனக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்தா நல்லா இருக்கும். நானா நிறைய தடவை வந்து எனக்கு வந்து இப்ப ரோட்லயே போற நிறைய நியூஸ்ல வந்து 15 லட்சம் வந்து போட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் கிடைக்குதுல்ல, அப்படி நம்மளுக்கு கிடைக்காத நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் வந்து சும்மா கொடுத்துருவாரா? சும்மா கொடுக்கவே மாட்டாரு. நாம உழைக்கணும். நம்ம வந்து ஆண்டவர் சோம்பேறிகளை அருவருக்கிறாரு. சோம்பேறிகளை ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்க இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க. ரீசெண்டா வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஸ்டேட்டஸ் போடும்போது என்னன்னா, நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க நம்மளோட நல்லா இருந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? பொறாமையா இருக்கும். எனக்கும் வந்து ரீசெண்டா ஒரு காரியத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா வந்து கஷ்டமா இருந்துச்சு, பயங்கரமா வேதனையா இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, சரி அப்படின்ட்டு ஆண்டவர் கிட்ட போயிட்டு நான் வந்து பரிதாபமா, ஆண்டவரே அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இப்படி ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க ஆண்டவர் அப்படின்னு நான் வந்து ஆண்டவர் கிட்ட பயங்கரமா போயிட்டு, ஆண்டவர் என்ன ஆற்றுவார், ஆண்டவர் என்னை தேற்றுவார் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் கிட்ட போயிட்டு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ மத்தவனுடைய வேலைய நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா நீ தான் சரியில்லை அப்படின்னு. நம்மளுக்கு வேற ஒருத்தனுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம நம்மளுடைய வேலையை செய்யாம சும்மா இருக்கணும்னு அர்த்தம். ஆமா தானே? நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கவங்க தான் நம்ம என்ன பண்றோம், மத்தவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்றோம், நாம பார்க்கிறோம். அது முதல்ல தப்பு. மத்தவங்க ஸ்டேட்டஸ் போடுறான். சில பேர்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் போடுறத பார்க்கறதுக்கே அதுவே ஒரு வேலையா வச்சிருக்காங்க.
ஸ்டேட்டஸை பார்த்து அவங்க இப்படி போட்டாங்க, அவங்க அப்படி போட்டாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்க்கே வந்து ரிப்ளை, அவங்க வந்து ஏதாவது இவங்க திட்டுற மாதிரி போட்டதா இவங்க ஒரு ஸ்டேட்டஸ், எனக்கு என்னை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இவங்க ஒரு ஸ்டேட்டஸ். ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொன்னார். முதலாவது, மற்றவங்களை பார்க்கற அப்படின்னு சொன்னா, மற்றவங்களை பார்த்து நீ வந்து நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணனா நீ என்ன பண்ணல, உன்னுடைய வேலையை நீ செய்யல. ரெண்டாவது, மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம்ல, அப்போ பொறாமப்படுறோம்னா அப்பனா நம்ம யார் அப்படின்னா பிசாசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை பார்த்து என்ன பண்ண மாட்டாரு. யார் பொறாமப்படுவானா பிசாசுடைய குணம் தான் மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறது. ஒருவேளை உங்களுக்கு யார் மேலேயாச்சும் அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு யார் மேலேயாவது உங்களுக்கு பொறாம வருதுன்னா நீங்க அப்பவே வந்து என்னது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு உங்களை யோசிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்றது அர்த்தம். முதலாவது, நீங்க உங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். சோம்பேறியா இருக்கவே கூடாது. வேதாகமத்துல நான் இது மட்டும் நான் முக்கியமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் பாருங்க, வேதாகமத்துல ஆண்டவர் மேரி வாழ்ந்த காலகட்டத்துல, மேரி இயேசுவோட தாய் வாழ்ந்த கட்டத்துல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. ஆமா தானே? ஏன் ஆண்டவர் மேரியை மட்டும் தெரிந்து கொண்டார்? அது மாதிரி பைபிள்ல தாவீது வாழ்ந்த காலகட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆபிரகாம் காலகட்டத்துல இந்த மாதிரி பைபிள் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. கிதியோனு, அப்புறம் தானியேல், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் ஆண்டவர் சில பேர் மாத்திரம் தெரிந்து கொண்டாரு? ஏன் சில பேர் மாத்திரம் தெரிந்து கொண்டாரு? அவங்க எந்த தப்புமே பண்ணலையா? அவங்க கிட்ட எந்த விதமான காரியங்களுமே இல்லையா? ஏன் ஆண்டவர் அவங்க தெரிந்து கொள்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இதை நிறைய படிச்சிருக்கேன். இவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் வந்து இவங்க யாருமே பைபிள்ல சும்மாவே இல்லை. அல்லேலூயா. இவங்க எல்லாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்றதுக்கு இது மாத்திரம் காரணம் கிடையாது. ஆண்டவர் கிருபை வைத்து நிறைய பேர் தெரிந்து கொண்டார். ஆனா இவங்க யாருமே இவங்களுடைய நேரத்தை வீணடிக்கல. இவங்க யாருமே சும்மாவே இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கையை பிடிச்சி சிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஆண்டவர் சோம்பேறிகளை அருவருக்கிறார். ஆண்டவர் சோம்பேறிகளை அருவருக்கிறார். நீங்க சோம்பேறிகளா இருக்காதீங்க. போதும், கையை விட்டுருங்க. நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க? நீங்க அவங்க முகத்தை பார்த்து சொல்லிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, கனி தருகிற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்ப கூட நம்ம இந்த சர்ச்சுக்கு வெளியில கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யா மரம் சின்னதா தான் இருக்குது. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா, கொய்யா பழத்தை சீக்கிரமா என்ன பண்ணுது, கொய்யா பழத்தை கொடுத்ததுனால அதை என்ன பண்ணோம்னா நம்ம வெட்டாம வச்சிருக்கோம். இதுவே வந்து அந்த மரம் வளர்ந்து அதுல எந்த விதமான காயும் எந்த விதமான பழமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை முதல்ல வெட்டினது யாரா இருப்பேன்? நான் தான் அதை முதல்ல வெட்டிருப்பேன். ஏன்னா அது மேல கரண்ட் லைன் போது அது டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்தராட்டியும் வந்து அதை பயங்கரமா காப்பாத்தி எப்படியோ வந்து அதுல கனி வந்து என்ன ஆயிடுச்சு, கனி வந்துருச்சு. அதனால இப்போ அதை யாரையும் அதை தொடவே முடியாது. அது மாதிரி நாமளும் கனி தரல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மளையும் வெட்டி போட்டுருவாரு. நாம கனி தருகிறவர்களா இருக்கணும், பலன் தருகிறவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கு பலன் தரணும். ஆண்டவருக்கு பலன் தரணும், நம்முடைய குடும்பத்துக்கு பலன் தரணும், நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நாம கனி தருகிறவர்களாய் நாம வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்போ 4ஆம் நாள் முடிஞ்சிருச்சு, 5ஆம் நாள் முடிஞ்சிருச்சு. முக்கியமான நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 6வது நாள். அந்த 24 இருந்து 26 வரைக்கும் வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும்
உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ இந்த 6ஆம் நாள்ல ஆண்டவர் வந்து நாட்டு மிருகங்களை படைக்கிறாரு, காட்டு மிருகங்களை படைக்கிறாரு, அப்புறமா ஊரும் பிராணிகளை ஆண்டவர் படைக்கிறார். இப்போ எல்லாரும் எழுதிக்கிறீங்க, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு சிம்பிளா டக்குன்னு பார்க்க முடியாது. இப்போ வந்து 6ஆம் நாள் அப்படின்னு முதல்ல வந்து நாட்டு மிருகங்களை, காட்டு மிருகங்களை, ஊரும் பிராணிகளை ஆண்டவர் வந்து படைத்தாரு. இப்போ இதுல இந்த காரியத்துல 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிங்க. 24யும் 25யும் வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களை ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் என்றார். அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாரும் இங்க பாருங்க. இப்போ 24வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றார்? பின்பு தேவன் வசனம் எப்படி இருக்கு? எல்லாம் இங்க பாருங்க, போர்டு பாருங்க. பின்பு தேவன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையுமே உண்டாக்க கடவுள் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்திலேயே தேவன் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த 24வது வசனத்துல தேவன் வந்து உருவாக்க கடவுள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வசனத்திலேயே தேவன் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா இருக்குதா? அதாவது ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் ஏன் ஒருத்தர் கிட்ட சொல்லணும்? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து நான் இப்போ வந்து ஒரு டீ போட போறேன். இப்போ வந்து டீ போட போறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு டீ வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு டீயை போட்டுருவேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு டீ போட்டுக்கிறேன். இப்போ அதுவே 2 ஆள் இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து எனக்கு டீ வேணும். அப்ப நான் வந்து நான் என்ன பண்றேன்னா, முதல்ல எனக்கு டீ வேணும்னு நான் இப்போ ஜூடாகிட்ட சொல்றேன்னா, இப்போ ஜூடா வந்து போடுறேன். ஜூடா வந்து டீ போடுறேன். இப்போ வந்து எனக்கு 2 ஆள் கணக்கு. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது ஏன் இதுல 24வது வசனத்துல ஆண்டவர் தேவன் இத வந்து சொல்றாரு அப்படின்னு இருக்குல்ல, இந்த 24வது வசனத்துல குறிப்பிடப்படுகிறது பிதாவாகிய தேவன். இந்த 25வது வசனத்துல தேவன் உண்டாக்கினார். இந்த தேவன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இந்த இதுல எல்லா படைப்புகளையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உண்டாக்க கடவுள் அப்படின்ட்டு முதல் வசனத்துல இருக்கும். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த வசனத்திலேயே தேவன் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கும். எல்லா படைப்புகளையுமே நீங்க பாத்தீங்கன்னாலுமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உண்டாக்க கடவுள் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அதை உருவாக்குற வேலை யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வேலை. ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 1, 2, 3வது வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். போதும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த சகலமும் அவர் மூலமாய் அப்படின்றது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சகலத்தையும் உருவாக்கினது இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த எல்லா படைப்புகளையுமே முதல்ல வந்து உண்டாக கடவுள் அப்படின்ட்டு தேவன் பிதாவாகிய தேவன் சொல்றார். அதை உருவாக்கினது வந்து இயேசு கிறிஸ்து. அதற்கு ஆதாரமாக தான் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புதுசா இருந்துச்சு? புதுசா இருந்துச்சா?
ஆண்டவர் இந்த மாதிரி நம்ம இந்த வேதாகமத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது இதை நான் எங்கேயுமே நான் படிக்கலாம் இல்லை. ஆண்டவர் ஏன் இதை குறித்து நான் இது பண்ணனா, முதல் வசனத்திலுமே தேவன் உண்டாக்கினார் அப்படின்ட்டு வேற யார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வாசிக்கும் போதுதான் இந்த வெளிப்பாடை ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் கொடுத்தார். இப்போ 6ஆம் நாள்ல நாட்டு மிருகங்களை படைத்தாரு, காட்டு மிருகங்களை படைத்தாரு, ஊரும் பிராணிகளை படைத்தார். இன்னொரு ஒரு முக்கியமான ஆளை படைத்தார். யார் அது? மனுஷனை ஆண்டவர் இந்த பூமியில படைத்தார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் உங்களுடைய டைரி எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க பாருங்க, எல்லாருமே இந்த காரியத்தை கவனிக்கணும். ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாருன்னா பூமியை உண்டாக்குறாரு. பூமியை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா 2ஆவது நாள் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. அப்புறமா வெளிச்சத்துக்கு அப்புறமா அந்த வானத்தை உண்டாக்குறாரு. அப்புறமா பூமியை தண்ணியும் அப்புறமா நிலத்தையும் தனித்தனியா பிரிக்கிறார். அப்புறமா 4ஆவது நாள்ல 3ஆவது நாள்லயே ஜீவ செடி கொடிகள்லாம் வருது. 4ஆவது நாள்ல நம்ம பார்த்த மாதிரி நீந்துற உயிரினங்கள், அப்புறமா பறக்கிற பறவைகள், அப்புறமா 6ஆவது நாள்ல நாட்டு மிருகங்களை, காட்டு மிருகங்களை, ஊரும் பிராணிகளை ஆண்டவர் படைக்கிறார். கடைசியா ஏன் மனுஷனை படைக்கிறார்? ஏன் கடைசியா மனுஷனை ஆண்டவர் படைக்கிறார்? எல்லாரும் கை தெரிஞ்சுப்பாங்களா? நல்லா தட்டுங்க, சவுண்ட் கேட்கல. ஏன் இதை ஆண்டவர் கடைசியா படைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் மனுஷனை ரொம்பவும் நேசிக்கிறாரு, ரொம்பவும் கனப்படுத்துறாரு, ரொம்பவும் முக்கியப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மனுஷனை ஆதாம் ஏவாளை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை மற்றவர்கள் முக்கியப்படுத்தாம இருக்கலாம். உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே ரீசெண்டா ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே அப்பா அம்மாவே என்னுடைய அண்ணன் தம்பிகளே என்கிட்ட குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. அது மாதிரி நீங்க ஒருவேளை என்னுடைய குடும்பத்துல நடக்கிற காரியங்களே எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்னுடைய பையன் வாழ்க்கையில, என்னுடைய பொண்ணு வாழ்க்கையில, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை, எனக்கு ஒரு 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 மதிப்பு இல்லை, எனக்கு ஒரு 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 எந்த விதமான வேல்யூ, நான் ஒரு ஜீரோவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது தவறு. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த எல்லா படைப்பையும் படைச்சிட்டார். ஒருவேளை ஆண்டவர் இந்த மனுஷனை இந்த செடி கொடிலாம் முன்னாடியே படைச்சிருந்தாருன்னா பூமியில நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனே இருந்திருக்காம மனுஷன் என்ன பண்ணிருப்பான்? செத்து போயிருப்பான், மனுஷன் இல்லாம போயிருப்பான். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து 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 கரெக்டா எல்லாம் இதுக்கப்புறமா இது அப்புறமா செடி கொடிகள், அப்புறமா மரங்கள், அப்புறம் கனி தருகிற மரங்கள், இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஆண்டவர் படைத்தது எல்லாமே நமக்காக தான். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு விசேஷித்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நிறைய நேரத்துல நம்மளுடைய மதிப்பு நம்மளுக்கே தெரியாம இருக்கும், நம்மளுடைய வேல்யூ நம்மளுக்கே தெரியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை ஒரு மனிதனாக மதித்து ஆண்டவர் நமக்காக ஜீவனை விட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை மாத்திரம் சொல்லிட்டு நான் இன்றைய நாள் நம்ம இதை முடிப்போம், பைபிள் ஸ்டடி முடிப்போம். ஒரு பயங்கரமான ஒரு பைபிள் ஸ்காலர், எல்லாரும் பாருங்க, பைபிள் ஸ்காலர் கிட்ட, பயங்கரமான ஒரு பைபிள் ஸ்காலர், அவர்கிட்ட போயிட்டு ஏன் இயேசு மரிக்கணும், ஏன் ஆண்டவர் சாகாமலேயே இருந்திருக்கலாமே, ஏன் ஆண்டவர் மரிச்சிருக்கணும், ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்கணும், அவர் மரிக்காமலே நம்முடைய பாவங்கள்லாம் தீர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் ஸ்காலர் கிட்ட அவங்க ஒருத்தர் கேட்டாங்க. ஒரு கடவுள் வருவார், ஏத்திஸ்ட்
கேட்டார். உடனே அந்த வேதாக அறிஞர் வந்து அவர் வந்து என்ன பண்ணாரா, நான் ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னாராம். ஒரு பெரிய ராஜா, அவர்கிட்ட வந்து பெரிய கஜானால நிறைய காசு இருக்குது. அவருடைய கஜானால வந்து டெய்லியுமே ஒவ்வொரு நாளுக்குமே வந்து டெய்லியுமே ஒரு தங்க காசு காணாம போச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு தங்க காசு காணாம போச்சு? ஒவ்வொரு நாளைக்கும் அவர் வந்து முதல்ல வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ராஜா வந்து என்ன பண்ணாரா, இந்த யாரு திருடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த தண்டனை யார் திருடுறாங்களோ அவங்களுக்கு 10 சாட்டை அடிகள், அதாவது 10 வந்து முதுகிலே வந்து சாட்டை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா ஒரு மாசம் முடிஞ்சிச்சான். அப்புறமா 2வது மாசமும் அதே மாதிரி டெய்லியுமே எவ்வளவு தங்க காசு காணாம போகுது? டெய்லியுமே ஒன்று காணாம போகுது. 2வது மாசம் தண்டனை அதிகமாகிறது. என்னன்னா 20 சாட்டை அடிகள். 20 சாட்டை அடிகளை நீங்க வந்து யாரு அந்த தப்பு செய்யறாலோ அந்த சாட்டை அடிகள். அப்புறமா 2வது மாசத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியல. 3வது மாசத்துல அதே மாதிரி டெய்லி ஒரு தங்க காசு காணாம போகுது. அந்த 3வது மாசத்துலயும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த 3வது மாசத்துல அதே மாதிரி சாட்டை அடிகள் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகுது? 30, 10 இருந்துச்சு, 20 இருந்துச்சு, 30 இருந்துச்சு. இப்போ 4வது மாசமும் என்ன ஆகுது? அதே மாதிரி தங்க காசு காணாம போகுது. அதுக்கப்புறமா கடைசியா 4வது மாசத்துல வந்து 40 சாட்டை அடிகளை வந்து அதை கண்டுபிடிக்கிறோம். அதாவது யார் மாற்றா, யார் திருநானோ டெய்லி தங்க காசு திருநானோ அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த 40 அடி ஒருத்தருக்கு முதுகுல விழுந்துச்சுன்னா அவன் செத்துருவான். ஏன்னா அந்த சாட்டையில ஆணி இருக்கும். ஒவ்வொரு அடிக்கும் போதும் அந்த இருக்கிற ஆணி அப்படியே முதுகுல குத்தி சதையை பிக்கும். அப்படியே ஒவ்வொரு அடியா யோசிச்சு பாருங்க. 40 அடி வாங்கும்போது அவன் என்னவாயிருப்பான்? செத்து போயிருப்பான். இதுதான் வந்து ராஜா சொன்ன தண்டனை. இப்போ பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த திருடன் யார் அப்படின்னா ராஜாவுடைய பொண்ணு. இப்போ அந்த ராஜா வந்து பயங்கரமான நீதி உள்ள நியாயாதிபதி அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நியாயாதிபதி, அவர் வந்து சொன்ன தீர்ப்பை வந்து அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இப்போ வந்து பயங்கரமா குசு குசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா வந்து அந்த அவருடைய பொண்ணு தானே தப்பு செஞ்சது, அதனால மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு ஒரு குரூப் பேசுது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, இல்ல ராஜா வந்து நீதி உள்ளவரு, அவங்க பொண்ணு வந்து அந்த தப்பு செஞ்சதுனால அவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. நீங்க சொல்லுங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த நேரம் குறிக்கப்பட்டது. அந்த 40 அடிகளுக்கும் அந்த மகளுக்கு, ராஜாவுடைய மகளுக்கு குறிக்கப்பட்டது. அது நேரம் எல்லாம் காலெல்லாம் குறிக்கப்பட்டு அந்த பொண்ணை வந்து அந்த எல்லாரும் ஊர் மக்கள், நாட்டு மக்கள் எல்லாரும் முன்னாடியும் வந்து அங்க படுக்க வச்சு அவங்க வந்து அந்த சாட்டையை வீசுறதுக்கு அந்த அடிக்கிறவன் வந்து அந்த சாட்டையை ஓங்கும் போது ராஜா வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ராஜா வந்து அவங்க பொண்ணுடைய மனசடையிட்டாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்ல அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா பேசி பயங்கரமா கலவரம் உண்டாகுது. நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை அதேதான் அப்படின்னு தானே சொன்னீங்க. இப்ப மட்டும் மாத்திரைங்க, எல்லாரும் கத்துறாங்க, எல்லாரும் கூப்பாடு பண்றாங்க. ஆனா ராஜா எதுவுமே சொல்லாம அவருடைய சட்டையை அவர் கலட்டினார். சட்டையை கலட்டிட்டு அவர் பொண்ணு அங்க படுத்திருக்கும் போது, அவர் முதுக காட்டிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணாரா, அவருடைய பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அவருடைய முதுக காட்டிட்டு எனக்கு அந்த 40 அடியை தாங்க அப்படின்ட்டு அந்த அடி கொடுக்குறவங்க கிட்ட சொன்னாராம். உடனே ராஜா உங்களை எப்படி நான் அடிக்கிறது அப்படின்னு அவன் சொல்லும் போது, இல்ல நான் சொன்னதுதான், தப்பு செஞ்சா தண்டனை தான், ஆனா அந்த தண்டனைய நீ என் பொண்ணுக்கு தான் அடிக்க போற, ஆனா அந்த தண்டனை யாருக்கு போவாது? அந்த ராஜா படுத்திருக்கிறதுனால அந்த தண்டனை யாருக்கு போவாது? அந்த பொண்ணுக்கு போவாது. அந்த தண்டனையை யார் ஏத்துக்கிறா? ராஜா ஏத்துக்கிறாரு. அவன் ஒவ்வொரு அடியா அடிக்கிறான். ராஜா துடிக்கிறாரு, ஒவ்வொரு அடி அடிக்கிறான். கடைசியா 40வது அடி அடிக்கும் போது ராஜா செத்து போகிறார். அல்லேலூயா. அந்த ராஜா தான் நம்மளுடைய இயேசு ராஜா. அல்லேலூயா. நம்மளுடைய பாவம், நம்ம செஞ்ச தப்புக்கு அந்த 40 அடியும் பெற்றுட்டு நம்ம சாக வேண்டிய இடத்துல நம்மளுடைய
எல்லா பாவத்திற்காகவும் அவரு காயமாகி அவர் நமக்காக மரித்ததுனால நாம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியா அந்த ஏத்திஸ்ட் சொன்னாராம், உண்மையாலே இந்த பதில நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஆண்டவர் மரிக்காம இருந்திருந்தா அந்த தண்டனை எல்லாம் யாருக்கு வந்திருக்கும்? நம்ம யோசிச்சு பாருங்க. நானே யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட எந்த தப்புமே இல்லைன்னு கேட்டா என்னால தைரியமா சொல்ல முடியுமா? எந்த தப்புமே இல்லாம இருக்கிறேன், எந்த தப்புமே செய்யாம இருந்தேன் நான் சொல்ல முடியுமா? அந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் தண்டனை அப்படின்ட்டு 40 அடி இல்ல 4000 அடி 4 லட்சம் அடி அத்தனை அளவு நம்ம தப்பு பண்ணிருக்கோம். ஆனா அந்த அடிகள் எதுவும் நமக்குள்ள சேரக்கூடாது, நம்ம அடிகளை வாங்க கூடாது அப்படின்ட்டு நமக்காக ஆண்டவர் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இதுல இருந்து நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நமக்காக ஜீவனை விட்ட ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. வேற யாருக்கும் உண்மையா இருக்கக்கூடாது. நம்முடைய கணவன் மனைவி, நம்முடைய சொந்தக்காரங்க, நண்பர்களுக்காக நிறைய காரியங்களை செய்யறது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோடைய கல்யாணத்து பாண்டிச்சேரியில நான் இன்னைக்கு அதுக்கு போகவே கூடாது அப்படின்னு நான் முடிவுல இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும். என்னுடைய நண்பன் எனக்காக சிலுவையில சாகல, நான் தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அதுக்கு மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏற்படுத்தினேன். காலையில இருந்து போனா இருந்துச்சு. இப்போ பைபிள் கிளாஸ் எடுக்கும்போது போன் அடிச்சுது. நான் அது எதுவுமே கண்டுக்கல. ஏன் அப்படின்னா, அவன் எனக்காக ஜீவனை கொடுக்கல, அவன் எனக்காக சாட்டை அடியை வாங்கல. எனக்கு ஆண்டவர் தான் ஜீவனை கொடுத்து, ஆண்டவர் தான் எனக்காக எல்லா கஷ்டத்தையும் பட்டார். அவருக்கு உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. அவருக்கு நான் உண்மையா இருக்கும்போது அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு உண்மை இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் ஜீவனை விட்டுருக்காரு. நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாருமே நம்மளுக்காக ஜீவனை விட மாட்டாங்க. எந்த விதமான நண்பனுமே கூட வரமாட்டான். எந்த விதமான உறவினருமே நீங்க சும்மா சாதாரணமா நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்க சாதாரணமா போயிட்டு உங்களுடைய ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸா இருக்கிற உறவினர், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பங்காளி அங்காளி யார்கிட்டயாவது போயிட்டு ரொம்பலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 லட்சம் காசு கடன் கேட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய அன்பு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன் வாடா அப்படின்னா அவன் வர மாட்டாங்க. ஒரு நம்மளுடைய பெற்றோர் கூட ஒரு சில நேரத்தில் நம்ம கைவிடுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனா ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா, அந்த கதையில வந்த ராஜா செத்து போனாரு. ஆனா நம்மளுடைய ராஜா மீண்டும் உயிரோடு இருந்தாரு. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையா இருங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேணாம். ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையா இருங்க. அவர் இந்த உலகத்தை படைத்தது எல்லாமே நமக்காக தான். எல்லாமே நமக்காக பார்த்து செஞ்ச கடவுளுக்கு நாம உண்மையா இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த கதையில